ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வந்து ரொம்ப நாள் கழிச்சு கடைக்கு வந்திருக்கேன். 2 ஃபேஷியல் பண்ணணும். 2 பேர் கஸ்டமர், நம்மளோட பிரைடு தான் அவங்க. 2 பேருமே நம்மக்கிட்ட மேக்கப் புக் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஃபேஷியல் வரேன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் ஃபேஷியல் பண்ணிவிடக்காண்டி வந்திருக்கேன். எப்படி 2 மணி நேரம் ஆகிரும் 2 கஸ்டமர் முடிக்கிறதுக்கு. பார்சல்லாம் ரெடியாக பேக் பண்ணி வச்சுட்டு வந்திருக்கேன். கொரியர் ஆஃபீஸ்லேருந்து வந்து வீட்டில் வந்து எடுத்துக்கிடுவாங்க. நான் ஃபேஷியல் முடிச்சுட்டு கொஞ்சம் ஸ்டிச்சிங் சின்ன சின்ன ஒர்க் இருக்குது, அதை மட்டும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு வர்றதுக்கு எப்படியும் லேட் ஆயிரும். ரிப்ளை வரல அப்படின்னு இது நினைக்காதீங்க, பயப்படாதீங்க. ரிப்ளை பண்ணதுக்கு ஆளுக்கு கையில் கொடுத்துட்டா ரிப்ளை பண்ணுங்கன்னு அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. நான் என் வேலையை பார்க்குறேன், உங்களுக்கு ரிப்ளை வரும். அக்கா ரிப்ளை பண்ணலையே, ராஜி ரிப்ளை பண்ணலையேன்னு நினைக்காதீங்க. நம்ம ஸ்டாஃப் ரிப்ளை பண்ணுவாங்க. வேறு என்ன, அவ்வளோதான். இன்றைக்கி வேலையை முடிச்சுட்டு நான் வந்துடுறேன். இன்றைக்கி என்ன இருட்டாவது, இன்றைக்கி முடிஞ்ச அளவு வந்து நான் பார்சல்ஸை போட்டிருக்கேன். முடியாத பட்சத்துக்கு நாளைக்கு போட்டுடுறேன். அப்புறம் டெய்லி இந்த வீக்கில் ஃபுல்லாக கிளியர் பண்ணிடுவேன். கதம் முடிச்சிருவேன். எல்லா ஆர்டரையும் வந்து பெண்டிங் ஆர்டர் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அப்பாடான்னு நிம்மதியாக தூங்கணும். அடுத்து வர்ற ஆர்டர் எல்லாமே மறுநாளே டிஸ்பேச் பண்ணுற மாதிரி. என்ன இருட்டாவது திடீர்னு. அப்புறம் வந்து இன்னொன்று என்னென்னா, என்ன சொல்ல வந்தேன், வர புதன்கிழமை லீவு, செவ்வாய்க்கிழமை நாளைக்கு இப்போ இன்றைக்கி போட்டிருக்கேன் இல்லையா, அது நாளைக்கு உங்கள் ஏரியா கொரியர் ஆஃபீஸ் வந்துடும். சில கொரியர் ஆஃபீஸில் நாளைக்கே கொடுத்துருவாங்க, சில கொரியர் ஆஃபீஸில் வந்து புதன்கிழமை லீவு தரமாட்டாங்க, வியாழக்கிழமை தான் உங்களுக்கு தருவாங்க. ஆனால் உங்கள் ஏரியாவுக்கு நாளைக்கு வந்துடும். உங்களுக்கு அர்ஜென்ட் அப்படின்னா நீங்கள் போய் கொரியர் ஆஃபீஸில் வாங்கிக்கோங்க கேட்டு. அப்படி வந்து தரட்டும் அப்படின்னா உங்களுக்கு நாளைக்கு தந்துடுவாங்க மேக்ஸிமம். அப்படி இல்லை அப்படின்னா வியாழக்கிழமை தான் தருவாங்க. எதுக்கு ஏன் சொல்கிறேன்னா, நிறைய பேர் கேட்பாங்க வரலையான்னு. கவர்மெண்ட் லீவ்லலாம் கொரியர் வராது, ப்ளஸ் வீக்கெண்டில் வராது, லீவ் நாளெல்லாம் வராது. அதனால் ஒரு இன்ஃபார்ம் பண்ணிடுவோமேன்ட்டு பண்ணுறேன். வேறு நாளைக்கு போடுற கொரியர் எல்லாமே வந்து உங்களுக்கு வியாழன் வெள்ளியில் தான் வரும். புதன்கிழமை வராது, எந்த பார்சலும் வராது. புதன்கிழமை பார்சல் வரலையே அப்படின்னு யாரும் மெசேஜ் பண்ணக்கூடாது. மற்ற ப்ராடக்ட் பற்றி கேளுங்க, டவுட் கேளுங்க, எல்லாமே கேளுங்க. ப்ராடக்ட் வரலையே, பார்சல் வரலன்னு புதன்கிழமை யாராச்சும் மெசேஜ் பண்ணிங்க, அடி பிச்சிருவேன். வேற என்ன, சும்மா எதுவும் நினச்சிக்காதீங்க. வேற என்ன, அவ்வளோதான். தேங்க்யூ, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா, see you. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் வீடியோவை. என் ஃபேஸ் ரொம்ப பிரைட்டாக இருக்குது. இன்றைக்கி ரொம்ப நாள் கழிச்சு பார்லர் வந்தேன்னா கண்ணாடியில் வந்து பார்க்க அப்படி, அதாவது பார்லர் நான் லாஸ்ட்டாக கொஞ்ச நாள் முன்னாடி வந்து பார்க்குறத விட இன்றைக்கி வந்து என்னோடய ஃபேஸ் ரொம்ப பிரைட்டாக இருக்குது. ரொம்ப பிடிச்சிருக்கு.